இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முத என்ன வரும்? விதை. சரிங்களா? ஆமென். அந்த விதை எதுக்காக? அந்த விதை எதுக்காக? எண்டு என்னன்னா கனி கொடுக்கறதுக்காக. அப்படிதானே? ஆமென். ஆமாம். ஒரு மரம் நடுறோம், ஒரு பழ மரம் அப்படின்னே சொல்லுவோமே, மாமரம். ஒரு கனிகளை தரக்கூடிய மரம் எடுத்துக்காட்டுக்கு. சரிங்களா? ஒரு விதை விதைக்கப்படுதுன்னா எதுக்காக? பலன் கொடுப்பதற்காக, கனி கொடுப்பதற்காக, பிரயோஜனப்படுவதற்காக விதை விதைக்கப்படுது. அதில் வேர் வருது இல்லையா? அது எதுக்காக? அந்த வேர் எதுக்காக? அந்த கனிக்காகத்தான். அடுத்து கிளை வருது இல்லையா? அந்த கிளை எதுக்காக? இலை வருமா? இலை எதுக்காக? அந்த கனிக்காக. கிளை கனிக்காக. எல்லாமே அந்த கனிக்காகத்தான். கையை தட்டி எத்தனை பேர் புரியுது? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஆமென். தேவன் என்னோடு சொன்ன ஒரு வார்த்தை. ஆமென். தேவன் உங்களையும் என்னையும் நம்முடைய பிள்ளைகளாம் இந்த பூமியில் விதைத்ததே முளைக்க பண்ணனே எதுக்காக? கனி கொடுப்பதற்காக. கையை தட்டி ஆமென். பலன் கொடுப்பதற்காக. ஏசப்பா சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னார் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏசப்பாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதே நீங்கள் கனி கொடுப்பதற்காகத்தான். கனி கொடுப்பீங்க. கையை தட்டி கட்டாயம் கொடுப்பீங்க. அந்த வேறு, அந்த விதை உங்களுக்காகத்தான். அந்த வேறு, அந்த கிளை எல்லாமே உங்களுக்காகத்தான். எத்தனை புரியுது? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே. தேவன் அப்படித்தான். ஆமென். ஆமாம். உங்களை வேரூன்றி நிற்க செய்து உங்களை வளர செய்கிறது எதற்காகன? உங்களை கொண்டு கனி கொடுப்பதற்காக, உங்களை கொண்டு பலன் கொடுப்பதற்காக. கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே நான் ப்ளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் கட்டாயம் கனி கொடுப்பீர்கள், பலன் கொடுப்பீர்கள்.